மாத்த முடியாதுன்னு வெளியே நீ நினைச்சிட்டு இருக்கீல்ல எல்லாத்தையும். கரெக்ட் கரெக்ட். அது யாருன்னா அது நீதான். ஓகே, நீ மாறினா அங்க போயிடலாம் அப்படின்னு யூ ஆர் அல்டிமேட். நமக்கு மட்டுமே கேட்கற அளவுக்கு நம்ம சொல்லிக்கலாம். உங்களுக்கு மட்டும் கேட்கற அளவுக்கு சொல்லுங்க. நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்கற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்குது. வேஷம் போடுறதுன்னு முடிவாயிருச்சு. ஓகே, எதுக்கு சிப்பாய் வேஷம்? ஓகே, ராஜா வேஷம் போட்டுருங்களே. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அற்புதமான நிகழ்வுல சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம கடந்த முறை 2024 அதை ஆரம்பிக்கும் பொழுது ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எல்லாருமே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ புதுசா நம்ம பகதர் அவர்கள்கிட்ட இருந்து கருத்துக்கள் வாங்கும் பொழுது ஹாப்பி நியூ மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுக்குண்டான பயிற்சி முறைகளையும் ரொம்ப தெளிவா விளக்கி இருந்தாரு. அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். நீங்க கண்டிப்பா அதை வீடியோ ஒரு தடவை பார்த்துருங்க. அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில ஒரு புரிதலையோ ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த வரிசையில இப்ப 2025 இத பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருக்காங்க, பெரிய எதிர்பார்ப்பு. இந்த வருஷத்துல நான் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஏகப்பட்ட விஷயங்கள் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல திரும்பவும் பகத்ரை கூப்பிட்டு இந்த 2025 சிறப்பாக வாழ்வது எப்படி, இதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ஆழமான தேடுதல் உள்ளவர்கள்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இதை டீப் டிஸ்கஷன்ல நம்ம போவோம். பகதர் அவர்கள் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஜி வணக்கம். வணக்கம். எஸ், சென்ற வருடம் ஹாப்பி நியூ மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு அப்டேஷனை நம்ம கொடுத்தோம். கிடைச்ச ஆதரவை நம்ம சகோதர உணர்வாளர் முத்துக்குமார் அவர்கள் பகிர்ந்துட்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. இந்த வருடம் என்ன சொல்ல வர்றோம்னா, இந்த ஹாப்பி நியூ மூமெண்ட் அப்படிங்கிற விஷயம் அப்டேஷன் வந்துச்சுன்னா, அப்டேட்டட் ஆச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத இப்ப நம்ம சொல்றோம். ஓகே, ஹாப்பி நியூ மூமெண்ட்ல நியூ எடுத்துருங்க, ஹாப்பி மூமெண்டா மாத்துங்க. ஈச் அண்ட் எவரி மூமெண்ட்டை ஹாப்பி மூமெண்டா மாத்து. ஓகே, ஹாப்பி மூமெண்ட் அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க இருக்கிறீங்க, இந்த இருக்கிற இடத்த ஹாப்பியா வச்சுக்கிறீங்க. தட் இஸ் ஹாப்பி மூமெண்ட். ஓகே, ஓகே. அப்ப இருக்கிற இடத்த ஹாப்பியா வச்சுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த சூழல் தான் இப்ப நமக்கு சவால். எஸ், இப்போ நம்ம இந்த ஹாப்பி மூமெண்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மூமெண்ட்லயும் நம்ம ஹாப்பியா இருக்கிறத பத்தி தான் டிஸ்கஸ் பண்றீங்க. அப்ப இந்த இதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா, ஒரு வாழ்வியல் முறை மாதிரி? நிச்சயமா. இப்போ ஒரு நாள் அது என்னங்கறத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதாவது கான்சியோ கிராஸ் இன்டர்நேஷனல் நம்ம அமைப்போட பேருங்க. நம்ம அமைப்பு இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத ஒரு வாழ்வியல் அணுகுமுறையா, ஒரு பயிற்சி முறையா நம்ம வடிவமைச்சிருக்கோம். ஓகே. ஏன்னா இந்த உலகத்துல, இந்த பூமியில நம்ம வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். எஸ். அந்த வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கும் பொழுது கடமைகளும் பொறுப்புகளும் நம்ம 24 hours நம்மள பைண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எஸ். இதே மாதிரி வாழ்க்கை போச்சுன்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் அப்படிங்கிறதே மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் நம்ம இருக்கும் இடம் தெரியாம வாழ்ந்துட்டு போயிருவோம். இருக்கும் இடம் தெரியாம வாழ்ந்துட்டு போனா கூட பரவாயில்ல, இருந்ததே தெரியாம வாழ்ந்துட்டு போயிருவோம். நம்ம இருந்தோம் அப்படிங்கிறதுக்கே சான்று இல்லாம நமக்கே தெரியாம, நம்ம இருந்தது நமக்கே தெரியாம இருந்துட்டு போயிருவோம். அது பிரபஞ்சத்தோட படைப்போட நோக்கத்தையே சிதைப்பது அப்படின்னு பகதர் சொல்லுவாங்க. பிரபஞ்சம் இந்த தோன்றிய காலம் முதல் இன்று வர என்ன நினைச்சு தற்செயலா இந்த கிரியேச்சர்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்களோ அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் நம்ம. நமக்கு மட்டும்தான் பகுத்து உணரக்கூடிய ஆற்றலை கொடுத்துருக்குது, தற்செயலா அமைஞ்சிருக்குது. கொடுத்துருக்கிறதை விட அமைஞ்சிருக்குது, அதோடைய அமைஞ்சிருக்குது. அதை கூட நம்ம பயன்படுத்தலாம், அது எப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்போதுதான் கண்டிப்பா கண்டிப்பா நோக்கம் சிதைக்கப்படுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. தள்ளப்படுறோம், அந்த இடத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதனால நம்ம வாழ்வியல் அணுகுமுறைய ஒரு 3 periods அப்படியே 3 periods அல்லது 888 ஃபார்முலாவை பிரிக்கிறாங்க. இது ஒரு வாழ்வியல், ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வியல் அணுகுமுறை. பட் உண்மையான ஒரு பயணத்தை
ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் இதை மேற்கொண்டாங்க அப்படின்னா நிச்சயம் நிச்சயம் பிறந்த நோக்கத்தை அவங்க உணர்வாங்க, அடைவாங்க. அடைய முடியும். அது என்னது 888? அது எப்படி கொஞ்சம் 888 3 periods 888 வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு 24 hours per day கொடுக்கப்பட்டிருக்குது ஒரு நாளைக்கு. கரெக்ட். இதை 3ஆ டிவைட் பண்ணிருக்கேன். ஓகே, அப்ப 8 மணி நேரம் 8 மணி நேரம் 8 மணி நேரம் வரும். எஸ். ஃபர்ஸ்ட் 8 மணி நேரம் உடல் மனம் எல்லாத்தையும் செயல்படுத்துங்க. ஓகே. உங்க வேலைக்காரன 24 hours 8 hours வேலை வாங்குங்க. ஓகே. உங்களோட அடிப்படை தேவைகளுக்காகவும் கடமைகளுக்காகவும் பொறுப்புகளுக்காகவும் என்னென்ன இருக்குதோ அது அத்தனைக்காகவும் ஃபர்ஸ்ட் 8 hours ஃபுல் டெடிகேட்டடா வேலை வாங்குங்க. அதாவது இந்த மனதை சரியாக பயன்படுத்தி உடலை சரியாக பயன்படுத்தி பொருளீட்டுறது, அப்புறமா இந்த சமுதாயத்துல என்னவெல்லாம் நம்ம அடையணும்னு நினைக்கிறோமோ இது எல்லாத்துக்காகவும் 8 மணி நேரத்தை ஒதுக்கி வச்சிடறோம். இதுல நம்மளுடைய பர்சனல் சாப்பிட்றதுல இருந்து எல்லாமே உள்ள வந்துருது. எல்லாம் வந்துருங்க. ஓகே, ஒரு 8 மணி நேரத்துக்குள்ள இதை கொண்டு வந்துடுறோம். ஓகே. 2வது 8 மணி நேரம் இந்த உடல் மனசை பயன்படுத்தாம எப்படி இருக்கணுமோ அப்படி அலாட் பண்ணிடணும். உடலுக்கும் மனசுக்கும் எந்த வேலையும் கொடுக்காம 8 hours இருக்குது. ஓகே, கரெக்ட். ஃபர்ஸ்ட் 8 hours டோட்டலா நீங்க எவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க, எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்கீங்க, எவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க, எவ்வளவு பிரிஸ்கா இருக்கீங்க, எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கீங்க, எவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்க, எவ்வளவு மேதாவியா இருக்கீங்க, எவ்வளவு என்னெல்லாம் போட்டுங்க, எவ்வளவு பெரிய இருக்கீங்க, எவ்வளவு பெரிய கதையாசிரியர், எல்லாம் அதுக்குள்ள வந்துருது. எல்லாம் அதுக்குள்ள. ஓகே. ஓகே. அடுத்த 8 மணி நேரம் நீங்க 0, சுத்தமா அதை பயன்படுத்தக்கூடாது. எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கீங்க, எவ்வளவு பெரிய அடி முட்டாளா இருக்கீங்க, எவ்வளவு பெரிய பொழைக்க தெரியாத பொறி உருண்டையா இருக்கீங்க, எவ்வளவு பெரிய சோம்பேறியா இருக்கீங்க, எவ்வளவு பெரிய எல்லாம் கொண்டு வந்துருங்க. 8 hours இந்த சைடு வந்துருங்க, அப்படியே ரிவர்ஸ் வந்துருங்க. பயன்படுத்தாதுங்க, எத்தையும் பயன்படுத்தாது. அப்படியே அப்படியே அதாவது சிந்திக்கிறதே கூடாது அப்படிங்கிற இலக்கு. அங்கெல்லாம் சிந்தனை பயன்படுத்துங்க, இங்க சிந்திக்காதுங்க. அங்க எண்ணத்தை பயன்படுத்தாதீங்க, அங்க எமோஷனை பயன்படுத்துங்க, எமோஷனை பயன்படுத்தாதீங்க. அங்க அறிவாளியா இருங்க, இங்க கொஞ்சம் முட்டாளா இருங்க, அறிவை பயன்படுத்தாதீங்க. இங்க அதுக்கு நேர் ஆப்போசிட். அந்த 8 மணி நேரத்துக்கு நேர் ஆப்போசிட். அப்படியே உட்காந்துருங்க, அப்படியே உட்காந்துருங்க. ஓகே ஜி. 8 hours இருந்து பாருங்க. ஏன்னா நீங்க ஒரு சைடு தான் பாக்குறீங்க, இன்னொரு சைடு இருக்குதா, இன்னொரு சைடு இருக்குது. இருக்கிறதுனா அதுக்கு உங்களுக்கு இது கொடுத்துருக்கு, எது பீரியட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. பீரியட் இந்த முட்டாள் உலகத்துல புத்திசாலி இருக்க மாட்டாங்க. நீ கவலையே, நீங்க உங்களை தேடுறதுக்கு தான் அந்த அந்த அலைவரிசைக்கு வந்திருக்கீங்க. ஓகே. 2வது 8 மணி நேரம் நீங்க அவமதிக்கப்படுறீங்க, நீங்க உங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கப்படல, அதெல்லாம் எதுவுமே இங்க இருக்காது. பயன்படுத்தாம அந்த ஸ்டேட்ல இருக்கிறீங்க, அவ்வளவுதான். ஓகே. 3வது 8 மணி நேரம் ஜி கம்ப்ளீட்டா 2 பேருக்கு ரெஸ்ட். உடல் தூக்கம். ஓகே ஜி. ஓகே. அப்ப இப்படி நம்ம 3 பீரியடா நம்ம பிரிச்சு ஒரு வாழ்வியல்ல நடக்கும் பொழுது என்ன ஜி நிகழுது? என்ன நிகழுதுன்னா, நீங்க எந்த நோக்கத்துக்கு வந்தீங்களோ அந்த நோக்கத்தை பற்றிய அந்த நோக்கத்தின் பாட் ஒரு பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த நோக்கத்துக்கு பயணம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த பயணம் உங்களை புது பரிணாமத்துல உண்மையான நீங்க யாருங்கிற அந்த அலைவரிசைக்கு உங்களை அழைச்சிட்டு போவாங்க. ஓகே. ஓகே. அந்த அழைச்சிட்டு போக போக போகதான் உங்களுக்கு தெரியும், இவ்வளவு நாளா எவ்வளவு விஷயங்கள் நம்மளை கட்டி வச்சு நம்மள சித்திரவாதம் பண்ணி இருக்குன்ட்டு போக போகத்தான் தெரியும். கரெக்ட். எஸ். அப்ப இதுல ஒரு 8 மணி நேரத்துல நம்ம பொருளீட்டுறது, இப்படி எல்லா தேவைகளையும் நிவர்த்தி பண்ணிக்கிறோம். 2வது 8 மணி நேரத்துல சுத்தமா எல்லாத்தையும் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம வேலை கொடுக்காம இருந்து நம்மை தேடும் முயற்சி அப்படின்னு சொல்லலாம். 3வது 8 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இது இந்த ஸ்கூல்ல 45 நிமிடங்கள் ஒரு பீரியட்னு வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி இத பிரிச்சுக்க சொல்றீங்க. நிச்சயமா நிச்சயமா. ஆனா நம்ம ஜென்ரலா என்ன பண்றோம்னா, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் ஏதோ ஒரு சிந்தனை, ஒரு பொருள் ஈற்றக்கூடிய நிலைமையில இருக்கிறோம். அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கும் பொழுது இது சாத்தியமா ஜி?
நிச்சயமா சாத்தியம். ஏன்னா ஓகே, நீங்க எங்க இருந்தாலும் சிக்கல்ல தான் இருக்க போறீங்க. எப்படி ஜி? எப்படி இருந்தாலும் நீங்க சிக்கல்ல தான் இருக்க போறீங்க. எப்படி இருந்தாலும் நீங்க சிக்கல்ல தான் இருக்க போறீங்க. எப்ப ஏதாவது ஒரு இல்ல எப்ப நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலையோ அங்கேயே சிக்கல் தான். ஓகே ஓகே, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியலனாவே நீங்க ஒரு சிக்கல் தான். கரெக்ட். இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ல நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஆமா, ஏதோ ஒரு வகையில நீங்க இன்செக்யூரிட்டி, பாதுகாப்பின்மை ஏதோ ஒரு வகையில நீங்க உணர்ந்துகிட்டே இருப்பீங்க. பய உணர்வு, குற்ற உணர்வு இது வந்துகிட்டே இருக்கும், வந்துகிட்டே. கரெக்ட். அப்ப ஏதாவது ஒரு ரூபத்துல வரும் பொழுது நீங்க உங்களை நீங்க சந்திக்கலன்னு அர்த்தம், நீங்க முழுமை அடையணும்னு அர்த்தம். அப்பதான் நீங்க இந்த பூமியில புலன்களில் இருக்கிற ஒவ்வொரு செகண்டுமே உங்களுக்கே தெரியாம சிக்கல்ல இருக்கிறீங்கிறது பகத்தருடைய அனுபவத்தின் பார்வை. ஓகே, பார்வை. இப்ப இந்த 3 periods மாதிரி 888 இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் முறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்கு. இப்போ நார்மலா பொருள் தேடும் உலகத்துல நம்ம காலையில ஒரு 8 மணி நேரம் அப்படிங்கிறது முழுமையா பயன்படுத்துறோம். 2வது 8 மணி நேரத்தை இன்னும் ஆழமா பயன்படுத்துறதுக்கு ஏதாவது பயிற்சிகளோ ஏதாவது ஆட் பண்ற விருப்பம்? 2வது 8 மணி நேரத்துக்கு பதில் முதல் 8 மணி நேரத்தை கொஞ்சம் ஷார்ப்பா பார்க்கலாமேன்னு பாக்குறேன். இப்ப இந்த 2025 பொறுத்தவரை நம்ம என்ன சொல்ல வரோம்னா, வேஷம் போடுறதுன்னு முடிவாயிருச்சு. ஓகே, எதுக்கு சிப்பாய் வேஷம்? ஓகே, ராஜா வேஷம் போட்டுருங்களே ஓகே அப்படின்னு பிரபஞ்ச தன்மையிலிருந்து பகத்தர் சொல்றாரு. ஓகே, எப்படி இது? ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிறவர் யாருன்னா இந்த யூனிவர்ஸ். ஓகே, இருக்கிற ஒரு யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ் எதுக்கு நம்ம சிப்பாய் வேஷத்துல இருக்கணும்? ராஜா வேஷமே போட்டுங்களே அப்படின்னு பகத்தர் சொல்றாரு. இந்த அப்ப எல்லாமே ஈக்குவல் அப்படிங்கிறதுக்கு என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா, ஒரு பெரிய ஒரு ஆளுமை அதிகாரியை நீங்க பார்க்க போகணும்னா அந்த முன்னாடி இருக்கிற அந்த வாட்ச்மேன் இருக்காருல, எப்படி அணுகணும் அப்படின்னு பார்த்தா அப்புறம் ராஜாவை நினைச்சுக்கிட்டு அணுகுனாதான் அங்க வேலை நடக்கும். ஓகே, இல்ல அவருக்கு ரெகக்னேஷன், அவர் நம்ம ரெகனைஸ் பண்ணணும், அவருக்கு மதிப்பு கொடுக்கணும். அவர்கிட்ட அந்த அந்த தன்மையோட பழகினாதான் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த செய்தி முறைப்படி மேல கொண்டு போவாங்க. அப்ப தெரியும் ஒவ்வொருத்தரோட வேல்யூ. இவரு மனசு வைக்கணும்பா, இவரு மனசு வைக்கணும்பா. இவரு ஈக்குவல் பார்ட்னர் பிரபஞ்சத்துல, அந்த இடத்துல இவர் ஈக்குவல் பார்ட்னர். கரெக்ட். ஏன்னா இவரை சடனா கிராஸ் பண்ணி போக முடியாது. நம்ம போனா அது மிகப்பெரிய தவறா மாறிடும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா கூட அந்த இடத்துல இதுதான். அதுக்கப்புறம் உங்க பவர் வச்சு அதை வச்சு அதெல்லாம் தேவையில்லை. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அந்த அப்ரோச்லயே அந்த அந்த உண்மை தெரிஞ்சது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பிரபஞ்ச தன்மைங்கிறது என்லைட்டனா இருந்து, ராஜாப்பா நீயே, யூ ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் சொல்லுது. இன்னும் ஆழமா சொல்லணும்னா கூட ஒவ்வொரு உயிருமே ஈக்குவல் ரைட்ஸ் தான். இங்க இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் உண்டு. ஏன்னா இந்த விஷயங்களுடைய காம்பினேஷனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் நீயே. ஓகே, ஏற்கனவே இருந்துகிட்டு இருக்கிற விஷயங்களுடைய காம்பினேஷனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான் நீயே. ஓகே ஓகே, அந்த பில்டிங்ல ஏதாவது ஒரு செங்கலை உருவனாலும் பில்டிங் ஒழுங்குற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? ஆமாங்க. அந்த மாதிரி நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்ல ஒன்ன உருவனாலும் ஹியூமன் பீயிங் கிடையாது. ஓகே, ஆமா, ஹியூமன் கிரியேச்சர் கிடையாதுங்க. ஓகே, அப்படிதான் இருந்துகிட்டு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ஷன் அப்படி இருக்குதுங்க. பில்டிங் வந்துட்டு ஹியூமன்ங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா அத்தனையே என்ன ஆகுது, காம்பினேஷன் வந்து அப்டேட் ஆயிருக்குது. அந்த கட்டமைப்புல அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. அது இன்னமும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. இன்ன வரைக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே. அப்ப வந்து நம்ம பார்க்கக்கூடிய மனிதர்கள், பார்க்கக்கூடிய உயிரினங்கள், பொருட்கள் அத்தனையுமே ராஜாவாக நம்ம பாவித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்ல வரீங்க? ஈக்குவல் தான். பட் நம்ம வந்துட்டு இந்த பொருள் சார்ந்த புற உலகத்துல இந்த வேலைக்காரனை சர்வே பண்ணி அவனை பாதுகாத்து பயணத்தை வழி நடத்துற சூழல்ல இருக்கிறப்ப
இருக்கிறப்ப வேஷம் போடுறதுன்னு முடிவாயிருச்சு. அதை ஏன் ராஜா வேஷம் போடக்கூடாது அப்படின்னு. ஓகே ஓகே. ராஜா வேஷங்கிறது மனித இனம் கொண்டாடுற விஷயம். பிரபஞ்சம் எல்லாத்தையும் ராஜாவா தான் படைச்சிருக்குது. கரெக்ட். எல்லாத்தையும் ராஜா. நம்ம மனிதர்களுக்குள்ள இருக்கிற இந்த மன கட்டமைப்பு, சமூக கட்டமைப்புல ராஜாங்கிறதுக்கு ஒரு இது இருக்குது. எது? ஒரு மதிப்பு, மரியாதை, பதவி இருக்கு. அதுக்காக சொல்ல வரும். ஓகே ஓகே. அப்ப ஏன் ராஜா வேஷம் போட சொல்லணும்னா, நீங்க தற்செயலா பிறந்த ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷம் வந்துட்டு அது எது மேக்சிமம் அப்டேஷன் இந்த பிரபஞ்சம் இந்த பூமியில இருக்கோ அதை அனுபவிக்கணும்னா என்ன கேடர்ல எந்த அலைவரிசையில இருந்தா கிடைக்கும்னா அந்த அலைவரிசைக்கு நீங்க ஏன் முயற்சி எடுக்க கூடாதுங்கிறது தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே கரெக்ட். அப்ப போடுறதே போடுறீங்க, ராஜா வேஷம் போடுங்க. ஓகே. இந்த 2025ல ஹாப்பி மூமெண்டா நீங்க மாத்தணும் அப்படின்னா ராஜா வேஷம் முயற்சி எடுங்க. சரி, ராஜா வேஷம்னா நான் ஏற்கனவே சிப்பாய் வேஷத்துல இருக்கிறேனே, தெரியாம சிப்பாய் என்ன செய்வது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிப்பாயாக இருந்துகிட்டே ஒரு மிடில் கீழையோ எந்த வேலை பார்த்தாலும் அந்த சுப்பீரியர் இடத்துக்கு போறது என்ன முயற்சியோ அதை எடுத்துக்கிட்டே அந்த இடத்துல இருங்க. அந்த முயற்சி எடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ளான டேர்ன் வரும்பொழுது டக்குன்னு பிளாஷ் ஆகிக்குவீங்க. ஆனா எடுக்காத மட்டும் சிப்பாய் வேஷம் தான் என்னுடைய விதி, சிப்பாய் தான் என்னுடைய விதி. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, தலையெழுத்து. இப்படி எல்லாம் நீங்க சிக்கிறாதீங்க. பிகாஸ் யூ ஹேவ் எ கிங் ஆல்ரெடி. யூ ஹேவ் உங்களுக்குள்ள ஏற்கனவே அரசன் இருக்கான், அவன் பிரபஞ்சத்துக்கு சொந்தக்காரர். அதனால நீங்க 2025 பொறுத்தவரை வேஷம் போடுறதுன்னு முடிவாச்சுன்னா ராஜா வேஷம் போட்டுருங்க. ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க எப்படி பிறப்பு தற்செயலோ அந்த மாதிரி இறப்பும் கூட பயணிச்சுட்டே இருக்குது. ஓகே. உங்க கூட இறப்பு பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்குது. எப்பன்னு காத்திருக்குது. கரெக்ட். அப்ப நீங்க அசந்தா அது அழைச்சிட்டு போயிடும். நீங்க ஏன் சிப்பாயா போகணும்? அட்லீஸ்ட் ராஜாவா முயற்சி எடுத்து 60% ராஜா, 70% ராஜா, 80% ராஜா, அந்த கேடர்ல கூட நீங்க பயன்படுத்தலாம். அந்த அலைவரிசையை பயன்படுத்தலாமே. இப்பதான் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், என்னன்னு முழுமையா அந்த சைடு போயிட்டேன்னா அப்புறம் எப்படி ஜி என்னை பற்றிய தேடுதல் பயணம் அப்படிங்கிறப்பதான் 2வது பீரியட் இருக்கு. ஓகே ஓகே. செகண்ட் செஷன் வரோம். நம்ம இங்கே ராஜா வேஷமே போயிட்டு இருக்கோம். அதே 8 hours உண்மையான ராஜாவை கண்டுபிடிங்க. உண்மையான ராஜா பிரபஞ்சத்தை, அந்த உண்மையான ராஜாவுக்கு செகண்ட் 8 hours வந்துருங்க. ஓகே. இங்க முழுக்க உடல் மனத்தை எவ்வளவு தூரம் ஷார்ப்பா பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம், அவ்வளவுக்கு ஆப்போசிட் சைடு எவ்வளவு பிளண்டரா பயன்படுத்த முடியுமோ அவ்வளவு பிளண்டரா பயன்படுத்துங்க. இங்க பயன்படுத்தவே வேண்டாம் அப்படிங்கிறது தான் அதனுடைய தத்துவம். பயன்படுத்த தேவை இருந்துச்சுன்னா ரொம்ப குறைவா. அப்ப இந்த இடத்தை எப்படி பயன்படுத்துறது, இந்த இடத்துக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கா, எப்படி எடுக்கணும், இதெல்லாம் கேள்வி இருக்குது. கண்டிப்பா. ஆமா, அதான் கேட்கணும்னு நினைச்சேன், நீங்களே அங்க வந்துட்டீங்க. நிச்சயமா. ஓகே. இப்ப நம்ம எம் ஷோக்காக ஒரு ஸ்பெஷல் பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ் என்ன சொல்லுதுன்னா, வேலைக்காரனை ஃபர்ஸ்ட் 8 hours ஷார்ப்பா பழக்க வழக்கத்தோட எந்த அளவுக்கு டெடிகேட்டடா, எந்த அளவுக்கு அவரை கூர்மையோட பயன்படுத்தணும் ஃபர்ஸ்ட் 8 hours. செகண்ட் 8 hours அவர் அப்படியே நிறுத்திட்டு அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுங்க. சொல்லிட்டு உங்களை பற்றிய மதிப்பீடுகளை டெலீட் பண்ணி விட்டுருங்க. ஓகே. உங்களை பற்றிய மதிப்பீடுகள் டெலீட். ஓகே. there is no habituation, பழக்க வழக்கம் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவரை நிறுத்தணும். ஏன் ஓடுற, ஏன் பறக்கிற, நில்லு. என்ன டாஸ்க் எடுக்கிறியோ அந்த டாஸ்க வேலைக்காரனுக்கு கேட்கிற மாதிரி சொல்லு. பழக்க வழக்கம், அதிமேதாவித்தனம், நான் அறிவாளி, நான் பிரில்லியன்ட், நான் லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணுவேன், இதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு அங்கேயே இரு. அந்த இரு. அடுத்தது நெல்லு, சொல்லு,
எந்த பழக்க வழக்கத்தையும் கொண்டு வராத, ஈவன் தாட் ப்ராசஸ் ஆல்சோ நீ போகாத, நெல்லு சொல்லு டெலிட், எதையுமே ஓகே நெல்லு சொல்லு டெலிட். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? கைண்ட்லி ஸ்டாப், கைண்ட்லி டாக், கைண்ட்லி டெலிட். ஓகே, எஸ். இந்த மூணையும் மூமெண்ட்டுக்கு மூமெண்ட் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். ஆக்டிவ் ஃபேஸ்ல நீங்க வாழ்ந்துகிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது நீங்க சொல்லுங்க ஜி. நிச்சயமா சொல்லலாங்க. ஓகே, இப்ப ஒருத்தருக்கு நம்பர் சொல்றீங்க, ஒரு போன் நம்பர் ஒருத்தருக்கு சொல்றீங்கன்னு வைங்களேன், கடகட சொல்லக்கூடாதுங்க. ஓகே, 9443125791 அப்படி கடகடன்னு சொல்லக்கூடாதுங்க. ஓகே, அதாவது நில்லு, ஃபர்ஸ்ட் நில்லிட்டியா? ஓகே, இப்ப சொல்லு 9, அங்க சொல்லும் பொழுது 9, 9ல நில்லு, 4ல நில்லு, இன்னொரு 4ல நில்லு, இன்னொரு 3ல நில்லு, 1ல நில்லு. நிக்க முடியுதா பாத்தீங்கன்னா நின்னா ஹாப்பி வர்ற, பறந்தீனா தொலைஞ்சு போற. ஓகே, ஓகே. ஏன்னா உன்னோட வேலைக்காரன் பர்ஃபெக்டா வேலையை செஞ்சு கொடுப்பான், வேலை வாங்குற விதத்தை பொறுத்து. ஃபர்ஸ்ட் 8ல நீ கமிட்டடு, இலக்குங்கிற ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் 8 ஹவர்ஸ்ல இருக்குது. கமிட்டட், கரெக்ட். 2வதுல நான் கமிட்டடு, இலக்கற்ற இலக்கு, அங்க இலக்கோடன் கூடிய இலக்கு, இங்க இலக்கற்ற இலக்கு. செகண்ட் 8 ஹவர்ஸ் எந்த இலக்கு கிடையாது, அதுதான் உங்க இலக்கு. அப்ப 8 ஹவர்ஸ் எப்படி யூஸ் பண்றீங்க? செகண்ட் 8 ஒவ்வொரு இடத்துலயும் நில்லு, பறக்காத, உலகம் எங்கேயும் போகாத, விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, விட்டுட்டு பல பேரு விட்டுட்டு போகுதே நினைச்சு தன்னுடைய இருப்பை தொலைச்சிட்டு வாழ்க்கையிலே வீணடிச்சவங்கள இருக்கிறாங்க, போய் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால சுதாரிச்சுக்கணும். இந்த இடத்துல சுதாரிச்சுக்கிட்டு செகண்ட் 8 ஹவர்ஸ ஒவ்வொரு மூமெண்ட்லயும் ஸ்லோ பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு அவருக்கு கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி போனீங்கன்னா நீங்க தேடுறது உங்களை தேடிட்டு இருக்கிறது நல்லா தெரியும். இது நம்ம பேசும்பொழுது நீங்க சொல்ற விஷயத்தை பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு செயல்ல எப்படி பயன்படுத்துறது? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஒரு ஏடிஎம் போறீங்க, ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு போவோம், பணம் எடுக்க போறீங்க. இப்ப 5000 எடுக்கணும். 5000. என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க? எங்க மந்திரம் போட்டுட்டு இருக்கல ஏடிஎம்ல. ஆமா, கவலைப்படாதீங்க. இருக்கிறது நம்ம தான், அதனால நம்ம கான்ஷியஸா இங்க இருக்கணும். கவலையே படாதீங்க. 5000. ஓகே. அடுத்து பின் நம்பர் 188888. இது நமக்கு மட்டுமே கேட்கிற அளவுக்கு நம்ம சொல்லிக்கலாம். உங்களுக்கு மட்டும் கேட்கிற அளவுக்கு சொல்லுங்க. ஓகே, விஷயம் உங்களுக்கு மட்டும் கேட்கற, அதுக்குதான் நீங்க பேசுறது மத்தவங்களுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேட்கற மாதிரி சிஸ்டம் வச்சிருக்குது. எப்படி ஜி? நீங்க பேசுறது அவங்களுக்கு நமக்கு தான் கேக்குது. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கேட்கும். கரெக்ட். இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணு ஃபர்ஸ்ட், நீ இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணு. அதுதான். ஓகே. ஏன்னா இந்த காதுகளுக்கு உண்டான அந்த சிறப்பு இந்த யூனிவர்ஸோட படைப்புல எக்ஸ்ட்ராடினரி. அவர்தான் சுயத்தை எடுத்து வெளியே தூக்கி போடுறவர், பெரிய ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு. பெரிய ரோல் அவருக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி அவர் சீக்கிரம் இதாகிடுவாருங்க. எப்படிங்க? ஒரு மியூசிக் கேட்டீங்கன்னு வைங்களேன், சொருகி போய் படுத்துருவாருங்க. அவர் இழுத்து வெளியே போட்டா கூட அவரோட இது இருக்குங்களா, ஒரு ரிதத்துல ஒரு செய்தி உட்காந்துச்சுன்னா, ஒரு ராகத்துல உட்காந்துச்சுன்னா, அந்த ராகம் திரும்ப அந்த ரிதம் திரும்ப வந்துச்சுன்னா கூட்டு போய் மைண்ட டைல்யூட் பண்ணி விட்டுருவாரு. ஆமா, காதுக்கு அந்த சிறப்பு இருக்குது. அதனால உங்களுக்கு மட்டும் கேட்கற மாதிரி அந்த சொல்லிக்கிட்டே ஆக்டிவ்ல செஞ்சுக்கிட்டு வாங்க. ஆனா கொஞ்சம் பர்பஸே ஸ்லோ தான். ஏன்னா செகண்ட் பீரியட்ல இருக்கீங்க, நீங்க 2வது பீரியட். நீங்க கவலையே படாதீங்க, கரெக்டா செஞ்சிட்டு இருக்கீங்க. இப்ப ஒப்பீடு வந்துட்டு உங்க பக்கத்துல இருக்கிறவனால ஒப்பீடு வந்தாதான் உங்களுக்கு பிரச்சனை. பக்கத்துல இருக்கிறவனு செகண்ட் பீரியட்ல இருந்தான்னு வைங்க,
இருக்கும். ஆமா ஆமா, அவனும் செகண்ட் போவோம். அது தொலைநோக்கு பார்வையில இந்த உலகத்தையே இப்படி ஒரு சிஸ்டத்துக்கு கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் இந்த 8 ஹவர்ஸ பிரிச்சு 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 3ஆ கொடுத்து, எப்ப வந்த நோக்கமே நம்ம சந்திக்கிறதுதான், பிரபஞ்சத்தை தான். இந்த அறிவியலும் ஆப்ஜெக்ட் ஓரியன்டா செயல்பட்டு இருக்குது, சப்ஜெக்ட் ஓரியன்டா வரமாட்டேங்குது. அப்ப என்னதான் வழி? எப்பதான் நம்ம சப்ஜெக்ட் நோக்கி போறது, நம்ம சுயத்தை நோக்கி போறது? அப்படிங்கிறப்ப உலகமே திரண்டு இந்த 3 பீரியட்ஸ் ஃபார்முலாவை எல்லா இடத்துலயும் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சம்பாதிச்சதெல்லாம் போதும், பகை வளர்த்ததெல்லாம் போதும், வேறுபாட்டு உணர்வெல்லாம் போதும், ஒன்னும் பிரச்சனை இல்லை, மனுஷனை காப்பாற்றலாம். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சூழலை, தன்னுடைய பிறப்பின் நோக்கத்தை, தன்னுடைய உண்மையை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நடக்கட்டும்னு சொல்லிட்டு சிஸ்டத்தை 888 மாத்தி, ஒண்ணு முழுக்க முழுக்க மனம் உடல், இன்னொன்னு முழுக்க முழுக்க சுயம் சார்ந்த பயணம். அதை பயன்படுத்தாம எப்படி தன்னுடைய இருப்பை தக்க வைக்கிறது? 3வது ஃப்ரீயா விட்டுருங்க, 8 ஹவர்ஸ் தூங்கட்டும். ஓகே, இப்படி ஈச் அண்ட் எவரி மூமெண்ட்ல பண்ணணும்னா நல்லா தெரியுங்க. ஓகே ஓகே, தன்மையை பற்றிய பயணத்துல இந்த பிரபஞ்சத்தன்மை உங்களை தேடிட்டு இருக்கிறது நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்ப நம்ம இந்த சிஸ்டத்துக்குள்ள இந்த வருடம் முழுக்க பயணிப்பது இதுதான் ஒரு சிறப்பான ஒரு வாழ்வியல் முறை அப்படின்னு நீங்க பரிந்துரைக்கிறீங்க. இந்த வருடத்தை இப்படி ஒரு உணர்வியல் அணுகுமுறையா, வாழ்வியல் அணுகுமுறையா இந்த ஃபார்முலா பிரகாரம் மட்டும் மாத்தி பாருங்க. நிச்சயமா எங்க இருந்தாலும் முத்துக்குமார் சகோதரையோ அல்லது பகத்தரையோ நினைச்சுக்குவீங்க. அடாடா, நல்ல ஒரு தகவல் சொல்லியிருக்காரு, நினைப்பீங்க. குட் ஜி. அப்புறம் இன்னொரு கேள்வி, இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, உங்ககிட்ட எல்லா பவர் இருக்கு, நீ நினைச்ச இந்த உலகத்தையே மாத்தலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க, மோட்டிவேட் பண்றாங்க. உணர்வாளர்கள் நிறைய பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா, மாத்துறதுக்கு எதுவும் கிடையாது, நீதான் மாறணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றீங்க. உண்மை என்ன? நம்ம எல்லாத்தையும் மாத்தணுமா இல்ல நம்ம மாறிக்கணுமா? எது சிறந்தது? நம்ம கிட்ட சுயம்னு ஒரு விஷயம் இருக்கு. நாம கரெக்ட். நம்ம எங்க அரெஸ்ட் ஆயிருக்கோம்னா உடல்ல அரெஸ்ட் ஆயிருக்கோம். ஓகே, நமக்கு உடல், மனம், மனித பிறவி அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்குன்னா சுயத்துக்கு எந்த அடையாளம் கிடையாது. இந்த சுயம் என்ன ரைட்ஸ்ல இருக்காங்கன்னா, இந்த உடலை, இந்த மனசை வழிநடத்தக்கூடிய அத்தாரிட்டி அவன்கிட்ட இருக்கு. அவன்கிட்ட இருக்கு. இஸ் a sole proprietor சொல்லுவாங்க. அவர்தான் ஓனர். அந்த முதலாளி வந்துட்டு இந்த உடல் மற்றும் மனசை எப்படி வேணாலும் அவரு கையாண்டுக்கலாம், வழி நடத்திக்கலாம், பயன்படுத்திக்கலாம், முடிவெடுக்கலாம். கரெக்ட். முடிவெடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். எஸ். அதற்காக பிரத்யோகமாக அவருக்கு கொடுக்கப்பட்டது தோன்றல்கள், எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஓகே. அது ஆட்டோ ப்ராசஸ். தானா அலையா விருந்தாளியா வருவாங்க. வந்த எண்ணங்களை தேர்ந்தெடுத்து செயல்முறைப்படுத்துற அந்த உரிமை சுயத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால நம்ம என்ன சொல்லியிருப்போம் இதுக்கு முன்னாடி, எண்ணம் போல் வாழ்வு அப்படிங்கிற அந்த ப்ரோவர்புக்கு பதிலாக சுயம் போல் வாழ்வு அப்படின்னு இந்த ப்ரோவர்பை மாத்துங்கன்னு சொல்லியிருப்போம். ஓகே, எப்படி ஜி இது? எப்படின்னா, நிமிடத்துக்கு 30 to 40 எண்ணங்கள் வராங்க. ஓகே. அதுல மகா கொடூரமான எண்ணங்கள்லாம் உண்டு. ஆமா. அவ்வளவு எண்ணங்கள் வந்தாலும் இவர் எந்த எண்ணத்தை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துறாரு அதுதானே முக்கியம். ஆமா, இங்க வந்து சுயம் வந்து டெசிஷன் மேக்கரா இருக்காங்க. இவங்க தான் ஒரு எண்ணத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுக்கிறவர் போலதான் வாழ். ஆமா, கரெக்ட். தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவர் போலதான் வாழ்வு. கரெக்ட் ஜி, கரெக்ட். அப்ப எண்ணம் போல் வாழ்வு கிடையாது. என்ன நிறைய வந்தாலும் கூட அதை தேர்ந்தெடுத்து செயல்படுறவர் சுயம்தான். அப்ப சுயம் போல் வாழ்வு தான் கரெக்ட். இது ஒரு ஐ ஓபனிங் மெசேஜ் ஜி. நிச்சயமா. சொல்லுங்க, இன்னொரு முறை சொல்லுங்க. குட். இது ஒரு ஐ ஓபனிங் மெசேஜ் ஜி. காரணம் என்னன்னா, எண்ணம் போல் வாழ்வா இருந்திருந்தா கரெக்ட் கரெக்ட் எல்லாருமே வந்த எண்ணத்தை எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும்.
வந்த எண்ணத்தெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணிருந்தா ஒரு மனுஷன் கூட இன்னைக்கு நிறைவா இருக்க முடியாது. நிறைவுடுங்க, நிம்மதியா இருக்க முடியாது, அமைதியா இருக்க முடியாது, முதல்ல இருக்கவே முடியாது ஜி, இருக்கவே முடியாது. அவ்வளவு அவ்வளவு கசடுகளும் அவ்வளவு எண்ணம் அப்படி. ஏன்னா எந்த இடத்துல எந்த எண்ணம் யாருக்கு வரும் தெரியாது. இட்ஸ் அன்டிட்டர்மைண்ட். எந்த எண்ணம் யாருக்கு எப்ப வரும் தெரியாது. ஆனா ஒரு பர்டிகுலர் எண்ணங்கள் மட்டும் சொல்லலாம். எப்படி மழை உச்சி போய் நின்னா ஐயோ உழுதுட்டா பண்றதுன்னு ஒரு எண்ணம் வருமானா காமனா ஒரு 60% மக்களுக்கு எல்லாத்துக்கும் வரும். 60%. அது கூட எல்லாத்துக்கும் சொல்லக்கூடாது, ஒரு 60%. சில பேர் வந்துட்டு போயிருவாங்க, போயிருவாங்க. அதனால எதுவுமே 100% சொல்லக்கூடாதுங்க. ஒரு 60-70% அப்படி வச்சுக்கலாம். இந்த எண்ண உருவாக்கம் எப்படி அன்டிட்டர்மைண்டா இருக்கோ அந்த மாதிரிதான் யூனிவர்ஸோட இயக்கமும் அன்டிட்டர்மைண்டா இருக்கு. ஓகே. எது எப்ப எங்க நடக்கும் எப்படி நடக்கும் யாருக்கு தெரியாது. நெக்ஸ்ட்ங்கிறது யாருக்கு தெரியாது. அந்த மாதிரி எண்ணம் எந்த எண்ணம் எப்ப எப்படி வரும் யாருக்கும் தெரியாது. இட் இஸ் நாட் அவர் கண்ட்ரோல், இட் இஸ் ஆட்டோ ப்ராசஸ், இட் இஸ் அன்டிட்டர்மைண்ட். இதை தீர்மானிக்க முடியாது. ஆனால் தேர்ந்தெடுக்கும் உரிமை யாருக்கிட்ட இருக்குது? சுயம்ங்கிற உங்க கையில, எல்லார் கையிலும் இருக்குது. அப்ப சுயம் போல் வாழ்வுதான் சரியா இருக்கும்னு பகத்தரோட அறிவிப்பு, உணர்தலின் உண்மை. கரெக்ட். அப்ப இந்த சுயம்போல் வாழ்வுன்னு இருக்கும் பொழுது முடிவெடுக்கும் அந்த தன்மை உடலை பொறுத்தவரையில உங்களுக்கு இருக்கு. டிசைடிங் அத்தாரிட்டி. பல பேர் குழப்பிக்கிறது என்னன்னா, எனக்கு மேல ஒரு அப்பாற்பட்ட சக்தி இருக்குது, அதுதான் என்ன நடத்துது, அதன் பிரகாரம் தான் எல்லாம் நடக்குது, அதுதான் மேல இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தற்செயல்னு சொல்றாரு பகத்கர். இதெல்லாம் தற்செயல், நீங்க நினைக்கிறதெல்லாம் தற்செயலான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு அன்டிட்டர்மைன்ல இருக்குது, அதுக்கே தெரியாது அடுத்தது என்ன செய்யும்னு. பிகாஸ் அதுகிட்ட என்ன இல்ல, டேட்டா இல்ல. அதுகிட்ட டேட்டா கிடையாது. நெக்ஸ்ட்ங்கிறதே நீங்க டேட்டா வச்சு முடிவு பண்றதுதான் நெக்ஸ்ட். நீங்க ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை எடுத்து போட்டு அந்த டேட்டா மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறது நீங்க எடுக்கிற முடிவு தானே தவிர நெக்ஸ்ட்ங்கிறது அன்பிரிடிக்டபிள், அன்டேட்டாபிள். டேட்டா பபிள்னு சொல்லிடலாம், டேட்டா கிடையாது. அன்டேட்டா. நெக்ஸ்ட்ங்கிறது அன்டேட்டா. வந்தாதான் டேட்டா, வந்தாதான் டேட்டா, வரலினா அன்டேட்டா. அன்டேட்டாவா இருக்கிறது எப்படி நீங்க டிட்டர்மைன் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. ஒரு பாசிபிலிட்டிஸ்க்காக, ஒரு பிடிமானத்துக்காக நம்ம ஒரு கொடுக்கலாம். என்னன்னு என்ன சொல்லுவாங்க, அத ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு கெஸ்ஸிங். அது 50% அதுக்கு வாய்ப்பு. அவ்வளவுதான். 50% வாய்ப்புன்னு அதையும் நம்ம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நடக்காதுக்கு 50% இருக்கு. 50 அப்படி வச்சுக்கலாம். நடக்கலாம், நடக்காம போலாம். அந்த மாதிரி பகத்துல என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப இப்படி இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க உன் சுயம்தான் காரணம், நீ எடுத்த முடிவுதான் காரணம். அதனால உன்னைய பொறுத்தவரையில முடிவு உன் கையில தான் இருக்குது. ஒரு சாப்பாடை தொண்டைக்கு கீழே கொண்டு போலாமா, தொண்டையோட வைக்கலாமா, வெளியவே துப்பலாமா, அல்லது சாப்பிடவே வேண்டாமா, அது நம்ம கிட்டதான் இருக்கு. முழுங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்கிற தன்மை உங்ககிட்ட இருக்குது. பார்க்கலாமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்கிற தன்மை இமைகள் மூலம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம கிட்டதான் கண்ட்ரோல் இருக்கு. கேட்கலாமா வேண்டாம் எல்லாம் உங்ககிட்ட டிசைடிங் அத்தாரிட்டி. அப்ப இந்த உடலை பொறுத்தவரையில யூ ஆர் ஏ டிசைடிங் அத்தாரிட்டி. உடலை விட்டு ஒரு இன்ச்சு ஒரு மைக்ரோ செகண்ட் வெளியே வந்துட்டா கூட உங்ககிட்ட இல்ல. ஓகே, கரெக்ட். உன்னைய பற்றி முடிவு மட்டும்தான் நீ எடுக்க முடியும். உன்னுடைய குழந்தைய பற்றிய முடிவை கூட நம்ம எடுக்க முடியாது. அது விவரம் தெரியற வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அது கேள்வி கேட்டுச்சுன்னா அது கன்வின்ஸ் ஆகிற மாதிரி பதில் சொன்னாதான் அந்த இடத்துல சுமூகமான உறவு இருக்கும். இல்லாட்டி அது குழந்தை கோவிச்சுக்கும். கரெக்ட். அதுக்கப்புறம் அதை வந்து மேல வந்து அப்புறம் ஒரு பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அது என்ன எப்படி இருக்கும், இன்னும் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் என்ன பண்ணிக்குது, கேட்டாக் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிடுது. ஆல் ஆர் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருச்சு. கரெக்ட். இப்ப நம்மளை பற்றிய முடிவுகளை, நம்மளை பற்றிய தேவைகளை நம்ம முடிவெடுக்க சுயம் இருக்கு, வெளியில இல்ல. கரெக்ட். கரெக்டுங்களா? அப்ப வெளியில ஒரு சிஸ்டம் இயங்கிட்டு இருக்குது. அந்த சிஸ்டத்து கூட போராடணுமா ஏத்துக்கணுமா?
கேள்வி. அந்த சிஸ்டத்தை எதிர்த்து போராடணுமா அல்லது ஏத்துக்கணுமா? ஏற்றுக்கொள்வதுதான் சிறந்த வழி அப்படிங்கிறது. அப்ப அதை மாத்தணும்னு நினைக்கணுமா, நம்ம மாறணுமா? மாறணும். இங்கதான் பகதர் சொல்றாரு, நீயே உனக்கு யாருன்னு தெரியாத சூழல்ல நீ எதுக்கிட்டையும் போராடிட்டு இருக்காத, எஸ் குட் அக்செப்ட், நீ மாறிக்க. ஓகே ஓகே, நீ மாறிக்க. கரெக்ட் ஜி, கரெக்ட். நீ மாறிட்டு போனீங்கன்னா எங்கேயுமே பில்டர் ஆகாம த்ரூ சோர்ஸ் ஆஃப் தி யூனிவர்ஸ் வரைக்கும் நீ போயிடலாம். மாறாம இடையில நீ தடுத்து நிறுத்தப்பட்டாலோ பில்டர் ஆயிட்டீங்கன்னா, எனக்குன்னு கொள்கை இருக்குது, நான் இப்படித்தான், எனக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் உண்மை, இதுதான் நிச்சயம், இதுதான் நிதர்சனம், எங்கேயாச்சும் நீ புடிச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருந்தீங்கன்னா ஒரு லிமிட்டுக்கு மேல நீ போவே முடியாது. கரெக்ட். ஏன் போக முடியாதுன்னா, யூ ஹேவ் ஏ யூனிவர்ஸ். அதான் நீ உனக்கு அந்த சரிசம உரிமை இருக்கிறதுனால யூனிவர்ஸ் என்ன பண்ணுது, நீயே பட்டு திருந்தானே விட்டுருது. கரெக்ட். நீயே பட்டு திருந்திக்க, இதுதான் நான் புதுசா சொல்ல வேண்டியதெல்லாம் இது. ஏன்னா நீ என்னுடைய மேக்சிமம் கிரியேச்சர் நீ தான், உனக்கே அது தெரியும், உனக்குள்ளேயே வழிகாட்டி இருக்காரு, உனக்குள்ளேயே கவனம்ங்கிற வழிகாட்டி இருக்காரு, அவரு உனைய செதுக்கிடுவாரு, தண்டனை கொடுப்பாரு. தண்டனை கொடுக்கறப்ப நீ என்ன பண்ணணும், வலிக்குதே இந்த இடத்துல நிக்கிறப்ப வலிக்குதே, கொஞ்சம் நவுந்து நிக்கலாமா, நீ தான் முடிவெடுக்கணும். கரெக்ட். நீ என்ன பண்ணிடுற, எனக்கு மேல ஒண்ணு நடத்துது, அது நடத்துது, இதுதான் நடத்துது, இப்படிதான் நடத்துது, அப்படிதான் நடத்துது, அதுக்கு இதுதான் பேரு, இதை வழிபட்டா தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிடுற, டேட்டாக்குள்ள சிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட இலக்குக்கு மேல போகவே மாட்டேங்கிற. அப்ப மாற்ற வேண்டியது அப்படிங்கிறது உன்கிட்ட உன்னையதான். நீதான் மாறிக்கணும், நீதான் மாத்திக்கணும். உனக்கு வெளியே போயிட்டீங்கன்னா உன்னையால எதையுமே மாற்ற முடியாது. மாற்ற முடியாதுன்னா அந்த மாற்ற முடியாத இடத்துக்கு போறதுக்கு உனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அதுதான் மாற வேண்டியது. மாத்த முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆமாஜி, அந்த விஷயமும் நீதான். ஓகே, மாறினீங்கன்னா அங்க கிடைச்சிடாது. ஓகே, மாத்த முடியாதுன்னு வெளியே நீ நினைச்சிட்டு இருக்கல எல்லாத்தையும். கரெக்ட் கரெக்ட். அது யாருன்னா அது நீதான். ஓகே, நீ மாறினீன்னா அங்க போயிடலாம் அப்படின்னு you are ultimate. கரெக்ட் கரெக்ட். You have your rights because நீ கண்டெய்னர் இருக்கிறதுனாலதான் இந்த லிமிட். கண்டெய்னர் செகண்ட் 8 ஃபார்முலா, செகண்ட் 8 பீரியட்ல எப்படி கரைக்கிறது எப்படி கரைக்கிறது எப்படி கரைக்கிறதுன்னு போனீங்கன்னா உன்னை நீ மாத்திக்கிறதுக்கு மூலம் எது மாறாததுன்னு நினைக்கிறியோ அந்த மாறாததாவே நீதான் இருக்கிற அப்படிங்கிற விஷயம் தெரியும். அந்த இடத்துக்கு போயிருவீங்க. கரெக்ட் ஜி, கரெக்ட். அப்ப நம்ம வந்து மாறணும். ஏன் மாறணும் அப்படின்னா, நம்ம இது வரைக்கும் நம்ம கொள்கை பிடிப்புலையாகட்டும், நம்பிக்கைகளை ஆகட்டும், இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஒரு விலங்கு மாதிரி கட்டி வச்சிருக்கு. அப்ப நம்முடைய ப்ராக்ரஸே வந்து ஒரு லிமிட்குள்ள அடங்கிருது. ஒரு சுதந்திரமற்ற ஒரு தன்மை இருக்குது. அப்ப எஸ் குட் அக்செப்ட், நம்ம எதையும் மாத்துறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாது, நம்ம தான் மாறிக்கணும் அப்படின்னு நினைச்சு எஸ் குட் அக்செப்டுக்கு வரும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி லிமிட்லெஸ் பாசிபிலிட்டிஸ் அங்க இருக்குது. எஸ், ரொம்ப ஒரு ஐ ஓப்பனிங் மெசேஜ் இது. இந்த வருஷத்துக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அத்தனை பேத்துக்குமே இது ஒரு நல்ல செய்தியாக அமைஞ்சி. நிச்சயமா நிச்சயமா. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை இந்த உடலுக்குள்ள மட்டும் இருந்தா கூட இதன் மூலம் எதை எங்க போறீங்க, நீங்க மாற்ற முடியாதுங்கிற அந்த இடத்துக்கு போயிடுறீங்க. அடாடா இவ்வளவா, இவ்வளவு பவர் எனக்குள்ள இருக்கா, இதெல்லாம் நான் தானா? எஸ், எல்லாம் நீங்க தான். இப்ப எப்படி இருக்குதுன்னா ஃப்ரீடம் அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, நான் வேலை செய்யற இடத்துல லீவ் விட்டா அல்லது ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சா அல்லது ஒரு கிஃப்ட் கிடைச்சா அல்லது எதிர்பாராத ஒரு பாசிட்டிவா நடந்தா ஒரு ஃப்ரீ ஃபீலிங் கிடைக்குது. எஸ், ஃபீலிங்ஸ் கிடைக்குது. ஆக்சுவலா உண்மையான ஃப்ரீடம்ங்கிறது இந்த ஃப்ரீ ஃப்ரம் ஃப்ரீடம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது. ஓகே, இந்த ஃப்ரீடத்துல இருந்து ஒரு ஃப்ரீ இருக்குதுங்க. ஏன்னா நீங்க பாக்குற ஃப்ரீடம் எல்லாம் சமூக மனம் சார்ந்த ஃப்ரீடம். பிரபஞ்ச உணர்வு சார்ந்த ஃப்ரீடம் தான் உண்மையான ஃப்ரீடம், ரியல் ஃப்ரீடம். கரெக்ட். அந்த இடம் தான் நம்ம சொல்ற இடம். செகண்ட் பீரியட் அப்போ இருக்கு. அப்ப
இந்த வாழ்வியல் முறை நம்ம பயன்படுத்தும் பொழுது எது உண்மையிலேயே இந்த சமூக மனம் கட்டமைத்த இந்த ஃப்ரீடம் எல்லாம் தாண்டி உண்மையிலேயே என்ன ஃப்ரீடம் இருக்கோ அங்க நம்ம நகர்ந்து வரக்கூடிய செகண்ட் செஷன். ஓகே, ரொம்ப அற்புதம் ஜி. அப்ப இந்த செகண்ட் செஷனை வந்துட்டு ஃபைன் டியூன் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் டைம் ஒதுக்கணும். கரெக்ட். சரி, என்னால 8 hours ஒதுக்க முடியாது, எனர்ஜி பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரமா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு மணி நேரம். கரெக்ட். இல்ல சிப்பாயா வியாசம் என்ன பண்றது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அது ராஜாவாகிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி அப்டேட் ஆகிட்டு நீங்க இருக்கிற அப்டேஷன் வந்து எந்த நேரத்துல எப்ப வேணாலும் உங்களை ராஜாவா மாத்தும். உங்களோட கரெக்ட். அதாவது முழுமை பெற்ற பிறகுதான் ராஜாவா மாத்துன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு அப்டேஷனும் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செய்தியை உணர்த்துதோ, அந்த செய்தி எந்த நேரத்துக்கு ராஜாவுக்கு தேவைப்படுதோ, ராஜா வேஷத்துக்கு தேவைப்படுதோ, அந்த நேரத்துக்கு உங்க சமூகம் பயன்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துக்கு வந்துடலாம். முதல் உங்க மைண்ட் செட்டிங்க பிரேக் பண்ணுங்க. அதுதான் விஷயம். ரொம்ப அற்புதம் ஜி. இந்த நியூ இயர் மெசேஜ்ல வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த 3-8 பிரிச்சு நம்ம ஒரு புதிய வாழ்வியல் முறை, இதுல நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அதே போல நம்ம பிறப்பின் நோக்கத்தை அடைவதற்கு இந்த 2ஆம் 8 மணி நேரத்தை எப்படி பயன்படுத்தணும், எந்த அவசரம் கிடையாது, நில் சொல் டெலிட் அப்படிங்கிற ஒரு புதிய ஃபார்முலாவும் சொல்லியிருக்கீங்க. மாறணுமா மாத்தணுமா அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏன் நம்ம மாறணும், அதனால என்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆழமாவும் விளக்கமாவும் நீங்க சொல்லியிருக்கீங்க. இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நிச்சயமாக இந்த வருடம் வந்து மிகச்சிறந்த வருடமா இருக்கும், இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும் பொழுது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. வேற ஏதாவது நீங்க ஆட் பண்ணுமா ஜி? பிரபஞ்ச உணர்வியல் தகவல், தட் இஸ் என்ன சொல்லுவாங்க, ஸ்லோகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சியோ கிராசி ஸ்லோகன் இல்லாட்டி ஒரு சப்டைட்டில் மாதிரி ஒரு வேர்டு சொல்லலாம். இன்னும் ஒரு ஆழமா சொல்லணும்னா மந்திரமாவே நீங்க வச்சுக்கலாம். மந்திரம் சொல்லுவாங்களா, மந்திரம்னா என்னங்க, மந்திரம் அஃபர்மேஷன், அந்த மாதிரி உறுதிமொழி, அஃபர்மேஷன் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னு கேட்டா மந்திரம் நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா மந்திரத்துக்கு மீனிங் தெரியாது, நிறைய மீனிங் கொடுத்திருக்காங்க, அதனால உறுதிமொழின்னு வச்சுக்கலாம். இது ஒரு உறுதிமொழினா பிரபஞ்சம் சொன்னா எப்படி இருக்கும், அதுதான் அந்த உறுதிமொழியோட சிறப்பு. பிரபஞ்சமே சொன்னா, ஒரு உறுதிமொழி சொன்னா எப்படி இருக்கும், ஏன்னா இந்த உறுதிமொழியை நீங்க ஃபாலோ பண்ணி பிரபஞ்சமே சொல்லும் பொழுது சொன்னா எனக்கு அந்த தன்மையில இருந்து பார்க்கும்பொழுது எனக்கு உணர்ந்த விஷயம் தான் அந்த பிரபஞ்ச உணர்வியல் தகவலாகவும் உறுதிமொழியாகவும் நான் சொல்றேன். என்னன்னா, வாழ்க மனமற்று வளர்க மனமற்று. என்னது வாழ்க மனமற்று வளர்க மனமற்றுனா, பிரபஞ்சம்ங்கிற அந்த என்டையருக்கு there is no மைண்ட், டேட்டா கிடையாது. இந்த டேட்டா இல்லாத ஒரு காரணத்தினாலதான் அது எந்த எமோஷன் இல்லாம அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க என்டையராவே, எப்பொழுதுமே ஆல்வேஸ் என்டையரா இருந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும் இந்த டேட்டாவை எடுத்துட்டா நீங்களும் அந்த தன்மை தான். நம்ம என்ன சொல்லிடுறோம், முன்னாடியே சொல்லிடுறோம், வாழ்க மனமற்று வளர்க மனமற்றுன்னு சொல்லிடுறோம். ஓகே, அடுத்தது உனது சுயமே உனக்காக தவம் இருக்கும் ஒரே உண்மைத்தன்மை, ஒரே பிரபஞ்சத்தன்மை, ஒரே நிரந்தர உண்மை. ஓகே, உனது சுயமே, பாருங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கிறத உங்களை ரொம்ப குறைவா வேல்யூ பண்ணிட்டு இருக்கீங்க. உனது சுயமே உனக்காக உங்களுக்காக தவம் இருக்கும் ஒரே உண்மைத்தன்மை, ஒரே பிரபஞ்சத்தன்மை, ஒரே நிரந்தர உண்மை. ஓகே, நீங்க சுயம் அப்படிங்கிறவங்க இல்லைன்னா நீங்க கிடையாது. எப்படிங்க சொல்லலாம், கோமா ஸ்டேஜ்ல படுத்திருக்கிற ஒருத்தர் போய் பாருங்க, அவர்கிட்ட உடல் மனம் ரெண்டும் அங்க இருக்கும். யாருடா மிஸ் ஆச்சுன்னு பார்த்தா சுயம்ங்கிற உங்க உண்மை மிஸ் ஆயிருக்குது. அங்க கான்சியஸ்னஸ் அங்க இருக்கும். அவரு கை கால்லாம் அசைப்பாரு, அங்க உயிர் இருக்குது, கான்சியஸ்னஸ் இருக்கும். அப்படியே சின்னதா ஊசி குத்தா கால் இப்படி இழுப்பாரு. அதெல்லாம் நடக்குங்க. கோமா ஸ்டேஜ் இருக்கிறவங்களுக்கு லைட்டா அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். கான்சியஸ்னஸ் தான் இருக்காங்க அவங்க. அன்செல்ஃப், அதுக்கு பேர் அன்செல்ஃப் தான் சொல்லணும். ஏன்னா கான்சியஸ்னஸ்ங்கிறது இந்த எம்டி ஸ்பேஸா எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால அவருக்குள்ளேயே இந்த எம்டி ஸ்பேஸ் இருக்கத்தான் செய்யுது, எம்டினஸ் இருக்கத்தான் செய்யுது.
அப்ப சுயம்ங்கிறவங்க தான் மெயின் ரோல் எடுக்கிறாங்க. அதனாலதான் இந்த பிரபஞ்சத்திலேயே மிக சிறந்த ஒரு விஷயம் செல்ஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. அப்ப உங்களுக்காக ஒருத்தர் தவம் இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்காக ஒருத்தர் தவம் இருக்கிறாரு அப்படின்னா அது சுயம்தான். சுயம்தான். ஏன்னா உங்க கூட இருந்து எல்லா வேலையும் உங்க கூடங்கிறப்ப நீங்க வேற சுயம் வேறன்னு சொல்லல, உங்களைதான் சொல்றேன். உங்களுக்கு நீங்க அந்த தன்மையை அடையணும்னா சுயம் தான் அது மெயின் ரோல் எடுக்கிறாங்க. அதுக்காக சொல்றேன். எனது சுயமேங்கிறப்ப மைண்ட்ல இருந்து பாருங்க. எனது சுயமே எனக்காக தவம் இருக்கும் ஒரே கடவுள். சுயத்தை மைண்ட்ல இருந்து பார்த்து அவரை போற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகணும்? எனது சுயமே வரணும். கரெக்ட். எனது சுயமே எனக்காக தவம் இருக்கும் ஒரே உண்மைத்தன்மை, ஒரே இருப்புத்தன்மை, ஒரே நிரந்தர உண்மை. வாழ்க வழிகாட்டி, வளர்க வழிகாட்டி. ஓகே. இந்த வழிகாட்டிங்கிற இடத்துல உங்களுடைய கவனத்தை போட்டுக்குங்க. ஏன்னா உங்களுடைய வழிகாட்டி, முதல் வழிகாட்டியே கவனம் தான். முதல் குருவே கவனம் தான். உங்களை பிரபஞ்சம் எந்த ஒரு முன்னிட்டு பின்னிட்டு தொடர்பு இல்லாம நடுத்துண்டு மாதிரி டக்குன்னு மனுஷனா படைச்சு விட்டுருச்சு. டக்குன்னு மனுஷனா முன் தொடர்ச்சி இல்ல பின் தொடர்ச்சி இல்ல தெரியல உங்களுக்கு. முன்னாடி எங்க இருந்த பின்னாடி எங்க போறது தெரியல. டக்குன்னு கட் பண்ணி கொடுத்துருச்சு. பார்த்தா அனாந்திர காடு, ஒண்ணுமே தெரியல. உங்களுக்கு ஒண்ணுமே பிடிபடல. எப்படா யாரடா கேட்கணும், எப்படா பேசணும், என்னடா செய்யணும் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் இருக்கிறப்ப பிரபஞ்சம் சொல்றாங்க, உனக்குள்ள ஏற்கனவே ஒரு வழிகாட்டியோட தான் அனுப்பியிருக்கேன். முன்னாடி என்ன தெரியுது? மரம் தெரியுதா? தெரியுது. செடி தெரியுதா? தெரியுது. மேகம் தெரியுதா? தெரியுது. ஏதோ சத்தம் கேக்குதா? கேக்குது. ஏதோ காலில் படு உணர்வு எல்லாம் தெரியுது. அப்புறம் சுவாசம் நடக்குதா? தெரியுது. இதெல்லாம் எப்படி தெரியுது? உனக்குள்ள ஒருத்தர் சொல்லி கேட்டுட்டே இருக்கிறான். டே இது மரம்டா, இங்க போனா இங்க காத்து, இது காத்துரா, சுவாசம் நடக்கிறதுனால இருக்கிற இதெல்லாம் சொல்றான். ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒருத்தன் காட்டி கொடுக்குறான், ஒருத்தன் கேட்டு சொல்றான், ஒருத்தன் பார்த்து சொல்றான். யாரா சொல்றான்னா கவனம் தான் இது எல்லாத்தையும் இருக்கு அப்படின்னு காமிச்சு கொடுக்குது. அப்ப கவனம்ங்கிற வழிகாட்டியோட தான் உன்னை படைச்சிருக்கேன். அதனால வாழ்க கவனம் என்ற வழிகாட்டி, வளர்க கவனம் என்ற வழிகாட்டி. ஓகே. அப்படின்னு இதை ஆட் பண்ணுங்க. இந்த வழிகாட்டி மூலம் தான் பகத்தரே உங்ககிட்ட நிக்கிறாரு, முத்துக்குமார் படத்திலே உங்ககிட்ட நிக்கிறாரு இந்த இடத்துல. ஓகே, கரெக்ட். அப்ப அதையும் என்ன பண்றோம்? பண்ணிக்கிறோம் இந்த தகவல்ல. அப்புறம் உறுதிமொழி வந்து அப்புறம் மனம் சொல்வதை கேட்காதே, மனம் கேட்பதை கொடுக்காதே, உடல் சொல்வதை கேள், உடல் கேட்பதை கொடு. ஓகே. தானாக வருவது எண்ணங்கள், நீங்கள் எண்ணங்கள் அல்ல. ஓகே. 1000 எண்ணங்கள் வந்தாலும் தேர்ந்தெடுத்து நடைமுறைப்படுத்தும், செயல்முறைப்படுத்தும் சுயம் என்ற முதலாளி நீங்கள். ஓகே. எனவே சுதாரித்துக் கொள்ளுங்கள். கரெக்ட். இந்த தருணம், இந்த இருப்பு உங்களுக்காக வழங்கப்பட்ட சிறப்பு பரிசு, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓகே. இது எல்லாமே வந்து நீங்கள் அப்படிங்கிற இடத்துல உங்களை போட்டு நான் அவங்கள போட்டு ஓகே நான் போட்டு அப்படியே இத ஒரு பிரபஞ்ச உறுதிமொழியாகவும் உணர்வு மொழியாகவும் உணர்வு தகவலாகவும் உள் வாங்கிக்கிட்டு பயணம் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு இன்னர் அவர் பிறந்துரும். இன்னர் அவர். ஏன்னா ரகசியம் ஃபுல்லா இதுல வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. இது வேணா நீங்க டெக்ஸ்டா கூட, நம்ம முத்துக்குமார் படத்தை டெக்ஸ்டா கூட அதை டைப் பண்ணி கூட போட்டுருவாரு. அது கூட வச்சுக்கோங்க. கண்டிப்பா. நிச்சயமா இந்த 2025 ஒரு லைஃப் சேஞ்சிங் ஈவெண்டா, லைஃப் சேஞ்சிங் பீரியடா மாறி அடுத்த வருடம் நீங்க கான்சியோ கிராசி இன்டர்நேஷனல்ங்கிற அந்த பயணத்தோட ஜேர்னில கூட நீங்க இருக்கலாம். வாய்ப்பு இருக்குது. உண்மை உணர உங்களுக்கும் உங்க உண்மைத்தன்மைக்கும் உங்களுடைய பிரபஞ்சத்தன்மைக்கும் இருக்கிற நெருக்கம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். கவனம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஜாஸ்தியாகும் குறையும், ஜாஸ்தியாகும் குறையும். கடைசியா அந்த எக்டசியை தொடும் பொழுது அடடா இல்லடா, உண்மையில அந்த நிகழ்வு எனக்குள்ள நடந்துருச்சுன்னு நீங்க ஆனந்த
அலைவரிசையில மிதப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஜி. ரொம்ப வேல்யூவான ஒரு கண்டென்ட்டை எங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க. நம்மளோட எம் ஷோ அத்தனை சப்ஸ்கிரைபரும் நிச்சயமா இதை பயன்படுத்துவாங்க. இதை சுயம் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு பிடிபடாமல் கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடி டிஸ்கனெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம்ல பகதர் பேசியிருப்பாரு. அவருடைய லிங்க், கம்ப்ளீட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அதை நீங்க முழுமையா பாருங்க. அதுல சுயம்னா என்ன, கவனம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. புரியாதவங்க அந்த வீடியோ நிச்சயமா நீங்க பாருங்க. இரண்டாவது, இவர் சொன்ன இந்த கருத்துக்களை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்டாலோ இல்ல இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ ஐயாவுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பரை இங்க டிஸ்பிளே பண்றோம். அவரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இந்த வருடம் மிகச்சிறப்பாக அமைவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மிக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி.